பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்ம ரட்சகராகிய இயேசுவின் நாமத்தை வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் என்னுடைய 29வது வசனம் சொல்லுது, அப்பொழுது யாக்கோபு உன்னுடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பான் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க இந்த செய்தியின் தலைப்பு என்னன்னா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யணும்? பல நேரம் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம், ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம். பட் ஆனா எந்த ஒரு ஆசீர்வாதமும் நிபந்தனை இல்லாம வராது என்பதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க வாசிக்கிறோம், யாக்கோப கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது பின்புலத்தை பார்ப்பீங்கன்னு சொன்னா, யாக்கோபு அண்ணனை ஏமாத்திட்டு போறான். கடைசியில் ஆண்டவர் சொல்லி அந்த திரும்பி தன் சொந்த தேசத்துக்கு வர்றான். வரும்போது அவனுக்கு ஒரு பெரிய நியூஸ் வருது, உங்க அண்ணனும் 400 பேரு கூட எழுந்து உங்களை பார்க்க வர்றான்னு சொல்லிட்டு. இந்த காரியத்தை கேட்டோன்னையும் அவனுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, நான் என்ன செய்ய போறேன், எங்க அண்ணனை கொன்றுவானே. அப்ப அவன் யாக்கோபு பிந்தி தனித்திருந்து ஜெபிக்கிறான். அப்பதான் அங்க ஆண்டவர் என்ன செய்யறான்னு சொன்னா, அவன் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு வாழ்க்கை ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டதற்கான முக்கிய காரணம், தேவனோடு தனித்து ஜெபித்தான். இந்த நிகழ்ச்சியை பார்க்க உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, அல்லது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நினைக்கிறீங்களா, அல்லது நீங்க ஒரு பெரிய ஒரு நபரா மாறும் நினைக்கிறீங்கன்னா, உங்க வாழ்க்கையில தனி ஜெபம் மிகுந்த அவசியம். யாக்கோபு எல்லாத்தையும் விட்டுட்டு யாப்போக்கு இந்த ஆற்றங்கள்ல தனியா ஜெபம் பண்ணான். தனியா ஜெபிச்ச நிமித்தம் பைபிள வாசிக்கிறோம், சண்டை போட வந்த அண்ணனை கர்த்தர் சமாதானம் மாத்துறார். அவங்கள பார்த்து சொல்ல விரும்புகிறேன், உங்க ஜெபம் மற்ற யாருக்கும் தெரிய வேண்டாம். தனியா ரூம்ல போயிட்டு அறையில நீங்க கதவை அடைச்சிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க ரகசியத்துல என்ன செய்றீங்களோ அந்த ஜெபத்தை தேவன் வெளியரங்கமாக்குவார். இந்த நிகழ்ச்சியை பார்க்க சில பிசினஸை குறிச்சு நீங்க தனியா ஜெபம் பண்ணிருக்கீங்க, நிச்சயமா கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, எந்தெந்த விஷயத்தெல்லாம் தனியா காத்திருந்து ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் வரும். யாக்கோபு தனியா ஜெபித்த நிமித்தம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். நீங்களும் உங்க வாழ்க்கையில அதிகாலை எந்திச்சு தனித்திருந்த ஜெபம் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு அதிகாலை எந்திக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லைங்க, 5 மணிக்கோ 4:30 மணிக்கோ 5:30 மணிக்கோ உங்களுக்கு எப்ப முடியுமோ அப்ப எந்திரிச்சு தேவ சமூகத்தை காத்திருந்து ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு தனி ஜெபம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதில் எந்த மாற்றம் இல்லை. கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நான் ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பா. உங்க வாழ்க்கையில தனி ஜெபம் ஆசீர்வாதத்தை கொண்டு வராங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிகழ்ச்சி பார்க்க ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதி தனியா ஜெபித்து காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அற்புதத்திற்கு ஆசை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.